கரூர் வழக்குல சிக்கின கிட்டத்தட்ட 200 நபர்கள் ஃபோன் கால். அதாவது குற்றவாளிய கண்டுபிடிக்கிறதுக்காக கிட்டத்தட்ட 200 நபர்கள் அவங்களுடைய கால்ஸ வந்து ட்ரேஸ் செய்யப்பட்டிருக்கு. அதுல இருந்து முக்கியமான ஒரு அதாவது அமைச்சர் செந்தில் பாலாஜி அவருக்கு சம்பந்தப்பட்ட ஆடியோ ஒண்ணு தான் தற்போது சிக்கியிருக்கு. இந்த கரூர் வழக்குல ஒரு ஐ விட்னஸ் முக்கியமான ஒரு சாட்சி தடயமாக செந்தில் பாலாஜி அவருக்கு சம்பந்தமான ஆடியோ ஒண்ணு சிக்கியிருக்கு. அந்த ஆடியோவ தான் தற்போது நம்ம எல்லாருமே கேட்கிற நம்ம ஈரக்குழைய பார்த்தீங்கன்னா, நடுங்கக்கூடிய அளவுக்கு கேட்கிற நம்ம எல்லாருமே இதயம் பலகீனம் ஆகக்கூடிய அளவுக்கு தான் பார்த்தீங்கன்னா, அந்த கேட்கிற நம்ம ஆடியோ அமைச்சர் செந்தில் பாலாஜி அவருக்கு சம்பந்தமான அந்த பரபரப்பான ஆடியோ தற்போது அமைஞ்சிருக்கு. ஸோ அந்த ஆடியோவ இங்க இந்த வீடியோவுல நீங்களே கேளுங்க. கேட்டதுக்கு அப்புறமா உண்மையாகவே கரூர் வழக்குல என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிற ஒரு உண்மை நிச்சயமாக உங்களுக்கே கூட முழுசாக தெரிய வரும். இந்த ஆடியோ தற்போது நம்ம தமிழகத்தையும் தாண்டி முக்கியமா கரூர்ல வைரல் ஆகிட்டு இருக்கு. அதேபோல நம்ம தமிழகத்தையும் தாண்டி பயங்கரமா வைரல் ஆகிட்டு இருக்கு. அதனால இந்த ஆடியோவ தற்போது கேட்கிற கரூர் மக்கள்ல இருந்து ஒட்டுமொத்த நம்ம தமிழக மக்கள் எல்லாருமே அவங்களுடைய நெஞ்சு பதட்டம் அடைகிற மாதிரி, ஈரக்கொலைய நடுங்குற மாதிரி எல்லாருமே உச்சக்கட்ட அளவுல இந்த ஆடியோவ கேட்டு எல்லாருமே நடுநடுங்கி போயிருக்காங்க. ஸோ அந்த ஆடியோவை எப்படி தான் அஜய் ரஸ்தோகி அவர்கிட்ட போய் கிடைச்சிருக்கு? அதாவது அந்த ஆடியோவை எப்படி தான் அவங்க ட்ரேஸ் பண்ணியிருக்காங்க? முக்கியமா அந்த ஆடியோவுக்கு உள்ள அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர் எப்படி சிக்கினாரு அப்படிங்கிற முழு விவரம் எல்லாத்தையும் இந்த வீடியோவில் இப்போ பார்க்கலாம். வீடியோவை நீங்க கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணிடாம மட்டும் பாருங்க. அதாவது கரூர் கூட்ட நெரிசல்ல 41 பேர் மறைஞ்சதுக்கு அப்புறமா நிச்சயமாக இது ஒரு இயற்கையாக நடந்த சம்பவம் கிடையாது. இது வந்து ஒரு திட்டமிட்ட சதி. கண்டிப்பாக இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய சதியே நடந்திருக்கு அப்படின்னு அப்ப இருந்து இப்ப வரைக்கும் நம்ம தமிழக அளவுல மக்கள், முக்கியமா கரூரை சேர்ந்த மக்கள் எல்லாருமே மிகப்பெரிய அளவுல நம்பிக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனாலுமே கரூர்ல சிபிஐ அதிகாரிகள் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. முக்கியமா இப்ப அஜய் ரஸ்தோகி அவரு ஓய்வு பெற்ற நீதிபதி அவரும் தற்போது இந்த வழக்க சீக்கிரமா முடிக்கணும் அப்படின்னு ரொம்ப ரொம்ப பரபரப்பா விசாரணை நடத்திக்கிட்டு இருக்காரு. அதே நேரத்துல நிறைய ஆதாரங்கள கலெக்ட் பண்ணியிருக்காங்க. முக்கியமா அமைச்சர் செந்தில் பாலாஜி அவருடைய கை ஆட்கள், முக்கியமா அவருக்கு கீழ இருக்கிறவங்க, அவங்களுக்கு கீழ இருக்கிறவங்க அப்படின்னு நெறைய பேர் தற்போது நேரடியாக கூப்பிட்டு விசாரிக்கப்பட்டிருக்கு. அதேபோல சந்தேகத்தின் வளையத்துக்கு உள்ளேயுமே அவங்க எல்லாருமே வந்திருக்காங்க. ஆனாலுமே இதுவரைக்கும் கரூர் வழக்குல 100% அடிச்சு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு தெளிவான, ஒரு வலுவான மிகப்பெரிய ஆதாரம் இன்னும் சிபிஐ அதிகாரிகள் அவங்களுக்கு சிக்காம தான் இருக்கு. அதாவது சிபிஐ அதிகாரிகள் அவங்க கைப்பற்றிருக்க ஆதாரங்கள் எல்லாருமே 90%, 95% உறுதியான ஆதாரங்களாக இருக்கே தவிர, 100% உறுதியான ஆதாரங்கள் இன்னும் கிடைக்காத நிலைமையில தான் சிபிஐ அதிகாரிகள் இருக்காங்க. அதேபோல அஜய் ரஸ்தோகி அவருமே கூட இருக்காரு. இந்த பரபரப்பான சூழ்நிலையில் தான் தற்போது ஒரு முக்கியமான ஆடியோ சிபிஐ அதிகாரிகள், முக்கியமா அஜய் ரஸ்தோகி அவருடைய கைவசம் கிடைச்சிருக்கு. முக்கியமா அந்த ஆடியோவை தற்போது சிபிஐ அதிகாரிகள் அவங்க கைப்பற்றிருக்காங்க. அந்த ஆடியோ தான் தற்போது அமைச்சர் செந்தில் பாலாஜி அவரையே நடுநடுங்க வச்சிருக்கு. முக்கியமா ஒட்டுமொத்த கரூர் கேங்கு, திமுக தொண்டர்கள் கும்பல் எல்லாரையுமே பயங்கரமா பயப்படவும் வச்சிருக்கு. அப்படிப்பட்ட அந்த ஆடியோவை தற்போது அஜய் ரஸ்தோகி அவரு எப்படி ட்ரேஸ் பண்ணி கண்டுபிடிச்சிருக்காரு, எப்படி அந்த ஆடியோவை அவர் கைப்பற்றிருக்காரு அப்படின்னு கேட்டாலே நிச்சயமாக நம்ம தமிழக மக்கள், முக்கியமா கரூர் மக்கள் அவங்களுக்கே ரொம்ப பெரிய அளவுல அதிர்ச்சி கண்டிப்பாக ஏற்படும். அதாவது ஒரு வீடியோ இல்ல ஆடியோ ஏதாவது ஒண்ணு பொது வெளியில, அதாவது சோசியல் மீடியாவுல ஷேர் பண்றாங்க அப்படின்னா, அந்த வீடியோ அடுத்துன்னு நெறைய பேர், கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான பேர் மூலியமாக கூட அந்த ஆடியோவாக இருக்கட்டும், வீடியோ, ஃபோட்டோ எதுவாக இருக்கட்டும் எல்லாராலுமே பகிரப்படும். ஆனாலுமே முதல்ல அந்த ஆடியோ, வீடியோ அது புறப்பட்டு வந்த இடம், அதாவது சோர்ஸ் லிங்க் அப்படின்னு சொல்றாங்க. அந்த சோர்ஸ் லிங்க் அத மட்டும் பார்த்தீங்கன்னா யாருமே மாற்ற முடியாது. இப்ப கரூர் வழக்குல கூட முக்கியமான ஒரு ஆடியோ ஒண்ணு நம்ம தமிழகத்தையே மிரட்டக்கூடிய அளவுக்கு பயங்கரமா வைரல் ஆகிட்டு இருக்கு. முக்கியமா அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு சம்பந்தம் இருக்கக்கூடிய அந்த ஆடியோவ ஒரு நொடி, ஒரு நிமிஷம் இங்க நீங்களே கேளுங்க. அதுக்கப்புறமா உண்மையாகவே எப்படி இந்த ஆடியோவ கண்டுபிடிச்சாங்க, இந்த ஆடியோவுக்கும் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர் வரைக்கும் என்னதான் தொடர்பு இருக்கு அப்படிங்கிறத டீட்டெயிலா பார்க்கலாம். ஒரு நொடி இந்த ஆடியோவை இங்க நீங்களே கேளுங்க. இப்ப என்ன பண்றாங்க, போயிட்டு டெத்துன்னு சொல்லிட்டு திரும்ப வெளியில மாத்திரை போயிட்டு உயிர் இருக்குன்னு கொண்டு வராங்களா? இது மாதிரி எத்தனை பேரு?
ஐயோ செத்து அதை மார்க்கெட்ல கொண்டு போயிட்டு ஆ, ஆமா இவங்க ஏதோ ஒன்று பண்றாங்க இது எல்லாம். நடக்கிறதுக்கு முன்னாடி எங்க இருந்தார் செந்தில் பாலாஜி? அமராவதி ஹாஸ்பிட்டல் இருந்தாரா? ஃபர்ஸ்ட் செந்தில் பாலாஜி எங்க இருந்தாரு? அமராவதி ஹாஸ்பிட்டல் இருந்தாரா? ஆ, 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 ம், ஆ. ஆ, ஆ, ஆ. ஆனா இது சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடி அமராவதி ஹாஸ்பிட்டல்ல தான் இருந்தார் செந்தில் பாலாஜி. அந்த ஆ, ம். அவங்களாம் நல்லா இருக்காங்கல்ல? பேசல ஓபி மாதிரி தான் பார்த்துட்டு வெளியே போயிட்டு ஓபி மாதிரி. இப்போ இவங்க கரண்ட் ஆஃப் பண்ணிட்டு உள்ள தள்ளி மிதிச்சிருக்காங்க. ஆமா கழுத்து மேல மிதிச்சிருக்காங்க, வயிற்று மேல மிதிச்சிருக்காங்களா? ஆமா ஆமா பாண்டியன் ஆம்புலன்ஸ் தான் ஃபர்ஸ்ட் உள்ள வந்தது, அதனாலதான் இந்த பிரச்சனை ஆரம்பிச்சதுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இல்ல பாண்டியன் ஆம்புலன்ஸ் ஹாஸ்பிட்டல் முன்னாடி தான் நிக்குது. போன வண்டி என்கிட்ட தான் நிக்குது. பாண்டியன் ஆம்புலன்ஸ் நானும் ரொம்ப தோஸ்து. பாண்டியன் ஆம்புலன்ஸ் கேள்விப்பட்டதுல போயிருக்காங்க. போன இந்த நியூஸ் போட்டு உள்ள கூப்பிட்டு இருக்காங்க, வர சொல்லி பேசிட்டு இருந்தேன். ஆமா நான் அந்த பாண்டியன் ஆம்புலன்ஸ் ஓனர் வீடு அந்த கட்சி மீட்டிங் நடந்து பக்கத்து வீடு சரி வீடு வண்டிட்டு தோசை பேர் போயிருக்காங்க. ஆஃபீஸ் பேர்ல ஒரு ரோடு வண்டிக்கு ஆனா போனோம்னா அங்கிட்ட வந்து கட்சிக்கொடி விட்டுட்டு இருக்காங்க வண்டியில. வண்டியில கட்சி கொடி விட்டு இருக்காங்க. ஆமா வண்டியில கட்சிக்கொடி விட்டுட்டு வண்டியில கட்டி விட்டுட்டு போனீங்க அப்படின்னு விட்டுட்டு இருக்காங்க. சரி எடுத்து போயிட்டு அவசரம் என்ன பண்றது போயிட்டான். அங்க போனா அப்புறம் வண்டி உடனே நாலு குழந்தைங்க 7 பெரியவங்களுக்கு போய் கேஸ் இருக்கு. 4 குழந்தைங்க 7 பெரியவங்க எல்லாம் கரண்ட் ஆஃப் பண்ணி மிதிச்சு கொண்டிருக்கிறாங்க அங்கேயே. ஆமா பேச சொல்றாங்க கல்வி தமிழ் தூக்க பார்ப்பாங்களா தூக்குல இருந்தாலும் வயிற்றுல மிதிக்கிறாங்க போட்டு கைகால தான் மிதிக்கிறாங்க. இப்ப ஒருத்தர் கொடுத்துட்டு ஓடுறவங்க சொல்லலாம். அவங்க வேணுன்ட்டே ஒருத்தருக்கு அந்த கூட்டத்துக்குள்ள ஓடி மிதிக்கிறது வேற, வேணுன்ட்டே கொலை பண்ற நோக்கத்துல மிதிக்கிறது வேற இல்ல. பார்க்கும் போதே தெரியும்ல. பாவம் பாட்டி. யாரோட இடம்? செந்தில் பாலாஜி தான். செந்தில் பாலாஜி அவனோட அதிகாரத்தை காமிக்கிறதுக்கு இப்படி எல்லாமா பண்றது. இதுக்கு என்ன பண்ணுவாங்க? அதாவது இந்த ஆடியோல பேசின அந்த தகவல் உரையாடல் எல்லாமே பார்த்தீங்கன்னா, இப்ப பேசுனது கிடையாது. இந்த கரூர் சம்பவம் நடந்தப்ப, அப்ப அந்த இடத்துல அங்க சம்மந்தப்பட்டவங்க பேசின ஆடியோ இது. இந்த 2 ஆடியோலயுமே பேசப்பட்ட அந்த 2 நபர்கள் எல்லாருமே தெளிவாக சொல்றாங்க. அதுல மிக 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 முக்கியமாக பார்த்தீங்கன்னா, கட் செய்யப்பட்டிருக்கு. கரண்ட் கட் பண்ணதுக்கு அப்புறமா அந்த இடத்துல ஒரு பதட்டமான சூழ்நிலையை ஏற்படுத்தியிருக்காங்க. அந்த இடத்துல குண்டர்கள் இருந்திருக்காங்க. பதட்டமான சூழ்நிலையை ஏற்படுத்தியிருக்காங்க. பள்ளத்துல தள்ளி விட்டுருக்காங்க. நெறைய பேரு ஏறி ஏறி மிதிச்சிருக்காங்க அப்படிங்கிறத நேர்ல பார்த்த அந்த 2 பேர் பேசியிருக்காங்க. இதுல முக்கியமாக அமைச்சர் செந்தில் பாலாஜி அவரும் சம்மந்தப்பட்டிருக்காரு அப்படிங்கிற மாதிரி தான் பேசிக்கிட்ட 2 பேரும் பேசுறாங்க. அது தெள்ளத் தெளிவாக இந்த ஆடியோ கேட்கிறப்ப நம்ம எல்லாராலையுமே தெரிஞ்சுக்க முடியுது. அதே மாதிரி தான் அடுத்து ஃபர்ஸ்ட் பேசின அந்த ஆடியோல பேசிக்கிட்ட அந்த 2 பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, பாதிக்கப்பட்டு கிட்டத்தட்ட ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி மருத்துவமனைக்கு கொண்டு வந்து அனுமதிக்கப்பட்டவங்க எல்லாருமே அவங்களுக்கு உயிர் இருக்கா இல்லையா அப்படின்னு மருத்துவர்கள் செக் பண்ணி பார்க்காமலேயே எல்லாரையுமே அங்க இறந்தவங்க சடலம் வைக்கிற அந்த இடத்துக்கு கொண்டு போயிருக்காங்க. அதுக்கப்புறமா அவங்களுக்கு உயிர் இருக்கு அப்படின்னு ஒரு சில பேரை வெளியே கொண்டுட்டு வந்திருக்காங்க. இது எல்லாமே அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர் மருத்துவமனையில இருந்தப்பவே நடந்திருக்கு. அது எப்படி மருத்துவமனைக்கு கொண்டு வந்திருக்க நபர்கள் அவங்களுக்கு இருக்காங்களா? இல்லையா? அப்படின்னு தெரியாம கூட எப்படி அவங்க மார்ச்சரிக்கு கொண்டு போவாங்க? இதுல அமைச்சர் செந்தில் பாலாஜி வேற அங்க இருக்காரு அப்படிங்கிறது தான் ரொம்ப பெரிய அளவுல சந்தேகமாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி இந்த 2 ஆடியோ உரையாடல்கள் பார்த்தீங்கன்னா, தற்போது கரூர் மக்கள் முக்கியமா கரூர்ல இந்த கோர சம்பவத்துல சிக்கின அந்த பாதிக்கப்பட்டவங்க எல்லாருமே கேட்டு ஈரக்கொலையை நடுங்கக்கூடிய அளவுக்கு இந்த 4 பேர் 2 பேர் மாத்தி மாத்தி பேசிக்கிறாங்க. 4 பேர் பேசின இந்த ஆடியோ அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த ஆடியோவை தற்போது அஜய் ரஸ்தோகி அவர் தலைமையில முக்கியமாக இந்த ஆடியோ கைப்பற்றிருக்காங்க. முக்கியமா பேசிக்கிட்டவங்க கண்டிப்பாக அமைச்சர் செந்தில் பாலாஜி அவருக்கு சம்மந்தப்பட்டவங்க தான். ஆனாலுமே கொஞ்சம் மனசாட்சி இருக்கிறவங்க போல இருக்கு. அவங்க பேசுறதுல இருந்தே தெரியுது. கண்டிப்பா அமைச்சர் செந்தில் பாலாஜி அவருக்கு நெருங்கிய வட்டாரமாக தான் பேசினவங்க அவங்க இருக்காங்க அப்படிங்கிறது அந்த பேச்சு, அந்த உரையாடல்ல இருந்தே தெரியுது. அதனால இந்த ஆடியோ எங்க இருந்து ஷேர் செய்யப்பட்டிருக்கு? இந்த ஆடியோவுடைய அந்த சோர்ஸ் லிங்க கண்டுபிடிக்கக்கூடிய அந்த வேலையில தற்போது சிபிஐ அதிகாரிகள் இறங்கியிருக்காங்க. அதாவது
கிட்டத்தட்ட இந்த ஆடியோ இதுவரைக்கும் சுமார் 200 பேரை கடந்து இந்த ஆடியோ தற்போது இந்த இடத்துக்கு வந்திருக்கு அப்படின்னு முதற்கட்டமா அந்த தகவல் அறிக்கையை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது 200 பேருக்கு பின்னாடி இருக்கிற ஒரு நபர், அந்த நபரை கண்டுபிடிக்க வேண்டிய நிலைமை தற்போது சிபிஐ அதிகாரிகளுக்கு ஏற்பட்டிருக்கு. அதனால அந்த ஆடியோவுடைய சோர்ஸ் லிங்க் எது அப்படிங்கிறத சிபிஐ அதிகாரிகள் தற்போது தேட ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி தேடினாங்கன்னா நிச்சயமா அந்த ஆடியோவில் பேசின அந்த 2 பேருமே யார் யார் அப்படிங்கிறத கையும் களவுமா சிபிஐ அதிகாரிகள் அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. அப்படி கண்டுபிடிக்கும் பட்சத்தில் நிச்சயமாக பேசிக்கிட்டவங்க யாரு, அவங்களுக்கும் உண்மையாகவே, ஏன்னா அமைச்சர் செந்தில் பாலாஜி அவங்கள பற்றி தான் பேசுகிறாங்க. அந்த ஆடியோவில் பேசுகிறவங்க அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கும் அவங்களுக்கும் என்ன அப்படிங்கிறது இந்த வழக்கில் கிடைச்சதுன்னா நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய ஆதாரமாக இந்த வழக்கில் அமைஞ்சிருக்கும். ஸோ அதை தான் தற்போது அஜய் ரஸ்தோகி அவர் ட்ரேஸ் பண்ணுறாரு. அந்த ஆடியோலே கேட்குறப்ப லைட்டை அமுத்துங்க, எல்லாரையுமே மிதிங்க அப்படிங்கிறது அங்கே நடந்திருக்கு அப்படிங்கிறத அங்கே சம்மந்தப்பட்டவங்க பார்த்துருக்காங்க. அதே போல் அங்கே ஹாஸ்பிட்டலில் கொண்டு போனவங்க கூட பார்த்தீங்கன்னா உயிர் இருக்குது, ஆனாலுமே இறந்தவங்க இடத்துக்கு கொண்டுட்டு போயிருக்காங்க உயிர் இருக்கிறவங்கள. இப்படி இவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்கு அப்படின்னா இது எல்லாத்தையுமே பார்க்குறப்ப நிச்சயமாக இது எதர்ச்சியாக நடந்த விஷயம் கிடையவே கிடையாது அப்படின்னு ஒரு சாதாரண மக்கள், ஒரு மனிதனால நிச்சயமாக புரிஞ்சிக்க முடியும். பத்தாக்குறைக்கு இந்த ஆடியோவும் தற்போது கிடைச்சிருக்கு, வைரலும் ஆகிட்டு இருக்கு. அப்படிங்கிறதால இந்த ஆடியோக்களுடைய சோர்ஸ் லிங்கை தேடும் வேலையில தற்போது அஜய் ரஸ்தோகி அவர்கள் ஈடுபட்டு இருக்காரு. நிச்சயமாக அந்த சோர்ஸ் லிங்கை கண்டுபிடிச்சா இந்த வழக்கில் மிகப்பெரிய ஒரு திருப்பம் ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் சோர்ஸ் லிங்க் கிடைக்குதா அப்படின்னு. கிடைக்கும் பட்சத்தில் யாரெல்லாம் சிக்கிறாங்க அப்படின்னு.